இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். சொல்லப்போனால் சாட்டர்டே அப்போ அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். பெரிய அப்டேஷன், விசேஷமான அப்டேஷன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பெருசாக எதுவும் காட்ட போகிறது இல்லை. பிகாஸ் இந்த டைம் வந்து கொஞ்சம் குட்டிகளோட வரத்துகளும் சரி விலைகளும் சரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால போன வாரத்தில் இந்த வாரம் விசேஷமான பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை. ஸோ நம்ம நார்மலாக என்னென்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். கொடியாடு கொஞ்சம் வந்திருக்கு, அதில் மட்டுமே நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது லென்த்தி வீடியோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போய் பண்ண வேண்டியது பண்ண போகிறது பண்ணிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் காமிச்சிடுவோம். சரிங்களா? ஓகே ரைட். உள்ள இது நமக்கு நிப்பாட்டிருக்கிற 2 கொடியாடு ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களை வந்து குவாரண்டைன் பண்ணி ஃபீடுக்கு இது ஃபுல்லாமே காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்சது. இங்கே கொண்டு வந்து நம்ம மேய்ச்சல் விட முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு ஷோரூம். ஆல்ரெடி எல்லா இதுகளை இது பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்ச ஸ்டோர் ரூம் தான் இது. பட் இதில் கொஞ்சம் பேலன்ஸ் வேலையை முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இருந்தாலும் இதில் ஃபீட் அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இது 2 மட்டும் இதில் நம்ம போட்டிருக்கிறோம். ஆமாம். அப்புறம் பெருசாக இந்த நம்ம மரம் இது ஏற்கனவே ஒன்று காஞ்சிச்சு. ஸோ அதையும் நம்ம இதில் கட் பண்ணியாச்சு. அதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்ணைக்குள்ள ஆல்ரெடி இவங்க எல்லாமே ஏற்கனவே உள்ளவனுங்க தான். ஆமாம். இந்த புதுசு அப்படின்னா இவன் நியமாக புதுசாக இருப்பான்னு நினைக்கிறேன். போன வாரம் காமிச்சனா இல்லை காமிக்கலையா, கரெக்டாக ஞாபகம் இல்லையா, காமிக்கலன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு எட்டயபுரம் கும்பு கொடுக்கக்கூடிய தரம் அவைலபிள் இருக்குது மூக்கொள்ள. இவன் எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இவன் அதுக்கப்புறம் வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் போன வாரம் காமிச்சினோம். அதுக்கப்புறம் வந்தான். இவன் இப்போ ராமநாதபுரம் முடிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணையில் வர்ற பக்ரீத் 26க்காக செலக்ட் பண்ணி விட்டுருக்கக்கூடியது தான். ஸோ இவனுங்களை பொறுத்த மட்டும் ஃபைன் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆமாம். இது வந்து இப்போ புதுசான அப்டேட்டு எப்படின்னா ஒரு கொடியாடு தாயம்பிள்ளையமாக கிடச்சிது. இது மட்டும்தான் இந்த வாரத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு விசேஷமாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல. இந்த ஆடுக்கு வந்து 3 குட்டி, அந்த ஆடுக்கு 2 குட்டி. ஆமாம். கொடியாடுகளில் கொஞ்சம் ஆன்டிக் பீஸ்னால் ஒயர் நிலமாக இருந்துச்சுன்னா எடுத்து போடுவோம். அந்த மாதிரி இதில் நம்ம இது எடுத்தது ஃபைன், ஓரளவு நல்லாயிருக்கு. இதையுமே பேச்சுவார்த்தையில் இருக்குது, முடிஞ்சிடும். அப்புறம் இங்கே வந்துட்டோம்னா மச்சர்லாக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து உள்ளே தான் வச்சுருக்குறோம். சாயங்காலம் நேரங்கள்லாம் திறந்து விட்டுறோம். அவங்களும் திறந்து விட சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. கொஞ்சம் நேரம் திறந்துட்டு ஆட வைப்போம். இந்த இதை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம ஃபார்ம்லேயே மெயின்டைன் பண்ணி வளர்க்குற மாதிரி ஒரு 12 குட்டிக்கிட்ட புக் ஆகிருக்கு. ஆமாம். அதை ஃபார்ம்லேயே வச்சு வளர்க்கவா இல்லை நமக்கு நான் உள்ள ஆட்கள் இருக்காங்க வெளியே வச்சு வளர்ப்பாங்க. அதாவது குவாலிட்டியெல்லாம் சூப்பர் குவாலிட்டி. ஸோ இதை வந்து அடுத்த தடவை மறுபடியும் இது நம்ம பை பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஸோ இந்த ஒன் டைமே எடுக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்பராக இது கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பண்ணியோட ரெகுலர் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு மட்டும் இதில் வந்து நம்ம பேசியிருக்கு. ஒரு 12 கடை அப்படி வளர்த்து கொடுக்குற மாதிரி பேசியிருக்கு. இது அதிகபட்சம் ஒரு 5 குட்டி மட்டும் தான் இருக்கும் விற்கிறதுக்கு. இதெல்லாம் ஓரளவு முடிஞ்சுதான் நிற்கி எல்லாமே. சரிங்களா? திறந்து விடுவோம், கொஞ்ச நேரத்தில் வெளியே வருவானுங்க. அப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா குதிரையை பார்த்துருமா. சஃபான் மர்வா பொறுத்த மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் மர்வா வந்து இப்போ தான் கட்டி போட்டு பழக்க ஆரம்பிச்சிருக்கோம். கைப்பழக்கம் பழகலை, இருந்தாலும் அதுக்குள்ளே கட்டி போட்டதோடையே 2-3 பேர் கேட்டாங்க. ஃபேஸ் பெல்ட் போட்டுங்க இப்படி ஆக்கி விட்ருக்காங்க பாருங்கள், விலைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. எனக்கு வந்து நல்ல சூப்பர் மேல் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் காது ஒட்டலை. ஆனால் ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் சொல்லும்போது இல்லை அதெல்லாம் ஒட்டிடும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க பார்ப்போம். ஆனால் 100 நாளுக்கு நம்ம இது வரைக்கும் உமர் வளர்த்த உயரத்துக்கு நல்லா வளர்ந்துட்டான். எனக்கு 3/4 தரத்துக்கு இருக்கான், மாஷா அல்லாஹ். அப்புறம் சஃபா வந்து இப்போ தான் தாய்ப்பால் கொடுக்க நிப்பாட்டி இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஓரளவு கொஞ்சம் உடம்பு விட்டுருச்சு. இருந்தாலும் அடுத்த மெயின்டெனன்ஸுக்காக 1-2 ஃபீடுகள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டார்கெட் எடுத்து ஒரு மாதத்தில் குதிரையோட சைஸை மாற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கு. இதுதான் தாய்ப்பாலை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. நான் நிப்பாட்டலாம் இல்லைனா காலையில் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது. எனி டைம் பால் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அதை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். அப்புறம் இங்கே இதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்டை பொறுத்த மட்டும் நம்ம அந்த வளர்க்கக்கூடிய குட்டிகளுக்கு கண்டினியூஸான ஷெட்டு ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்கு பிளான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்த பரன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு
இது போட்டிருக்கிறோம். அந்த பெரிய இடத்துக்காட்டும் இந்த இடத்துல என்ன ஒன்றுன்னா மண் தரை. ஸோ யூரின் இதெல்லாம் வந்து நல்லா இஞ்சிரும். ப்ளஸ் இந்த இடத்துல கேப்பு பெருசாக இல்லை, இருந்தாலும் இது அதுக்கேற்ற இன்னும் செட்டப்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கும், அதில் கொஞ்சம் மறைச்சி இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம்னா இந்த நவம்பர் டிசம்பர் மழைக்கு நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்டு மாதிரி நிப்பாட்டக்கூடிய குட்டிகளை மட்டும் இதில் விட்டு வளர்த்துக்கலாம். இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் இன்னும் 2 பெலட்டு இருக்குது. இது நம்மளே பண்ணது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இன்னொரு 10 அடிக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குட்டிகள் நிப்பாட்டிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா எப்படின்னு. குட்டிகளை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பரனில் போடும்போது கொஞ்சம் ஈரத்தில் படுக்காமல் இருக்கும். ஈரத்தில் படுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கை கால் சம்மந்தப்பட்ட நோய் இதான் விஷயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம பெரிய ஆடுகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தரத்து குட்டிகளே பார்ப்போமே. நம்ம பன்னூர் ஏற்கனவே போன வாட்டியே சொல்லியிருந்தோம், மகளுக்காக வளர்த்துட்டு இருக்க ரோஜா செடிகள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு மாஷால்லா. நம்ம இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பலா ஃப்ரெண்டு ஒருத்தர் பலாப்பழம் கொடுத்தாப்புல மாஷால்லா அவ்வளோ தித்திப்பு. எல்லா கண்ணையுமே வச்சு எடுத்துடணும்னு ஒரு பிளான். அதனால் விதை ஒரு 50-100 விதை போட்டிருக்கேன். இது ஃபுல்லாமே நம்ம போட்டிருக்க அந்த ஜிஞ்சிவா நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து அந்த அகத்தி போட்டிருக்க இடத்துல பிளான் பண்ணி இதை போடுற மாதிரி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே தான் எடுக்கும். ஸோ லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் ஆடுகள் மொத்தமாக நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி சொன்ன ஒரு 4 பல்லு, நல்ல உயரம், நல்ல நீளம். ஆமாம், இது சீர் கொடுக்கணும்னு கேட்குறவங்களுக்கு இது தேவைப்படும். அப்புறம் அப்ளக்கு நாட்டுக்கடா, இது அப்படி தான் ஒரு 25 கிலோ மீட் வர மாதிரி இருக்கும் நாட்டுக்கடா. அப்புறம் நம்ம பெரிய டேபரம் இப்படி ஜம்முன்னு இருக்கா அப்படியா. அப்புறம் 4 பல்லு, இவனும் அப்படி தான் கடுமையாக ஆள் அடிப்பாப்பில். அப்புறம் நம்ம கருப்பு குறும்பை வெளியே அவுத்துடன்ட்டு நிற்கான் தம்பி ஹிட்லர் அப்படி தான் நல்லா சாப்பிடுவா, அப்படி நல்ல சோகா நிற்பா, அப்படி தூங்கிடுவா அப்படி. அப்புறம் நம்ம 2 பல்லு நல்ல பொருள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்கு உள்ள ஒரு பிரம்மாண்டமாக கொண்டு வரலாம். அவனுக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹேர் கட் பண்ணிட்டோம்னா ஜம்முன்னு ஆயிடுவான். இவன் நம்ம ஒத்தக்கன் கருப்பு, இவன் அப்படி தான் நல்ல அளவான கடா, நல்ல சேர்த்து பார்த்ததில் நல்ல டப்னி இருக்குது. இவன்ட்ட வீடியோவோடு இருக்குது, 2-3 டப்னி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அநேகமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது சனிக்கிழமை, நாளைக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்ட வேண்டியது இருக்கும். முடிஞ்சால் குளிப்பாட்டுறது ஒரு ஷார்ட்ஸ் எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போட்டு விடுறேன். இன்ஷா அல்லாஹ் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வாரத்துக்கு வேறு விசேஷமான அப்டேட்னு எதுவும் இல்லை. இவ்வளோதான் அல்சாஜி ஃபார்மோட இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷனில் அளவான வீடியோ, ஒரு 9 நிமிஷத்துக்குள்ளே. சரிங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக போடுறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். வரக்கூடிய இதுகளில் நான் அப்டேட் பண்ணி நல்ல நல்ல கண்டென்ட்டுகள் போடுவோம். நான் நிறைய இடங்கள் இதெல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாம் செட் பண்ணி 1 by 1 போடுவோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாஜி. நன்றி.